ஜபத்தின் மேலுள்ள விசுவாசம். இரண்டாவது என்னது? அப்போ நம்ம ஜபத்தை மேல, அதாவது ஜபத்தில் விசுவாசம் அல்ல, முதல்ல எது மேலேயே வரணும்? ஜபத்துக்கு மேலேயே. ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும். இப்போ நம்ம இப்ப சிலர் நீங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருத்தன் தான் எப்ப ஜபமா செய்ய வேண்டிய வேற ஏதாவது செய் அப்படின்பா. அப்ப அவனுக்குள்ள என்ன இல்லை? ஜபத்தின் மேல என்ன செய்தாலும் முடிவு தெய்வ சமூகத்தின் ஜபந்தான். அப்ப எல்லாருக்கும் ஜபத்தின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம். ஆமா, ஜெபம் பண்ணாலும் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? செய்யணும்பா. அப்ப அவனுக்கு ஜபத்தை குறித்து தெரியுது, ஆனா ஜபத்தின் மேல விசுவாசம் இல்லை. அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு பேசிக்கா ஜபத்தின் மேல் விசுவாசம் இருக்கணும். ஜபம் ஒரு ஆயுதம், ஜபம் ஒரு அற்புதத்திற்கான வழி, ஜபம் என்னுடைய வாழ்க்கையின் மறுரூபப்படுத்தும்படி தேவன் தந்த பாக்கியம். அப்ப அந்த ஜபத்தின் மேல விசுவாசம் வராத பட்சத்தில் நான் ஜபித்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா.